சூப்பராக நம்ம தொன்னை பிரியாணி சர்வ் பண்ணிக்கலாம். சுட சுட ஆனியன் ரைத்தாவோடு சர்வ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், சிக்கன் பாருங்கள் என்ன ஜூஸியாக சூப்பராக குக் ஆகிருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம கர்நாடகா ஸ்டைலில் சிக்கன் தொன்னை பிரியாணி செஞ்சுக்கலாம். நான் சிக்கன் உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வித் ஸ்கின் எடுத்துருக்கேன். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம மசாலா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், பட்டை கிராம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கு, ஒரு 4 ஏலக்காய், 4 குண்டூர் சில்லி, ஒரு 2 ஜாதி பத்திரி, அப்புறம் கல்பாசி, பிரிஞ்சி இலை, தனியா, இதெல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல அரோமேட்டிக் ஸ்மெல் வரணும். இங்கே பாருங்கள், நம்ம சோம்பு சீரகம்லாம் பாப்பா ஒரு சவுண்டு வருது. ஃப்ரெஷ்ஷாக நம்ம கரம் மசாலா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கோர்ஸ் கிரைண்ட் பண்ணிவிடுங்க. கொரப்பாக அரைச்சிக்கின்னு அதை செப்பரேட்டாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம செஞ்சு போடும்போது பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மசாலே என்ன ஒரு நல்ல ஸ்மெல் வருது. ஓகே, இது ஃப்ரை ஆகிடுந்தோ ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வு. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டோம். இது நல்லா ஆறத்துக்கு விடுங்க. நல்லா கூல் ஆனதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இது ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுன்னு ஆறத்துக்கு விடுங்க. நல்லா ஆறுன்னு தான் மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் கோர்ஸ் கிரைண்டாக தான் பண்ணணும். அப்போ தான் மசாலா பிரியாணிக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மசாலா நம்ம ஸ்மெல்லு அது அரைக்கும் போது தான் அவ்வளோ அரோமேட்டிக்காக இருக்குது. இப்போ மசாலா கிரைண்ட் பண்ண அதே ஜாரில் இஞ்சி போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம், ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் போட்டுக்கலாம். அதே ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நல்ல ஒரு அரோமேட்டிக் ஸ்மெல்லு, நல்லா க்ரீனிஷாக இருக்கணும் இந்த தொன்னை பிரியாணி. அதுக்காக கறி லீவ்ஸும் போடுறேன். அப்புறம் காரத்துக்கு நம்ம தேவையான அளவு பச்சை மிளகா, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா போட்டுட்டோம், புதினா போட்டுட்டோம். புதினா, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, இஞ்சி, பூண்டு ஆட் பண்ணிட்டோம். இப்போது உப்பு இது போட்டு நம்ம நல்லா மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணின்னு வந்துடலாம். இந்த மசாலா தான் நம்மளுக்கு பிரியாணி தொன்னை பிரியாணிக்கு க்ரீன் கலர் கொடுக்குறது. நல்லா இன்னும் நீங்கள் க்ரீனிஷ் கலராக வேணும்னா பாலக்கீரை கூட போடுவாங்க. ஆனால் நான் கறி லீவ்ஸ் போட்டிருக்கேன். லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ தொன்னை பிரியாணி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் பாலக்கீரை போட்டு செஞ்சுருக்கேன். இந்த முறை ஒரு சேஞ்சுக்கு கறி லீவ்ஸ் போட்டிருக்கேன். ஓகே, இது நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம க்ரீன் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, புதினா, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கிரைண்ட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். பிரியாணி செஞ்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு கீ 1 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க. கூடவே ஆயிலும் ஊற்றிக்கலாம். நம்ம ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு கீ ஊற்றிக்கோங்க. 2 பிக் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கட்டும். கர்நாடகா ஸ்டைல் தொன்னை பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா மசாலாஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம கிரைண்ட் பண்ணி நம்ம செய்கிறது ரொம்ப ருசியாக இருக்கும். நம்ம கீ ஆயிலில் ஆனியன்ஸ் போட்டோம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க க்ரீன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலே இது நல்லா ஃப்ரை ஆகி இதுலேருந்து ஆயில் நம்ம ஊற்றிருக்கிற ஆயில் கீ எல்லாம் செப்பரேட் ஆகி வரணும். அந்த அளவுக்கு இது ஃப்ரை ஆகணும். ½ டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் அப்பவே கிரைண்ட் பண்ணி போடும்போது பச்சை மிளகா போட்டுங்க. அப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ண கரம் மசாலாவில் குண்டூர் சில்லியும் போட்டிருக்கோம். இதில் பூண்டு, இஞ்சி, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா கொஞ்சம் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணியிருக்கோம். நல்லா வதங்கட்டும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் அதில் இருக்கிறது ரா ஸ்மெல் எல்லாம் போய் இதெல்லாம் நல்லா வதங்கி ஆயில் செப்பரேட் ஆகி வரட்டும். பார்த்தீங்களா, நம்ம மசாலா பூண்டு இஞ்சி போட்டுட்டு அடி பிடிக்கிற மாதிரி ஆகுது. இந்த மாதிரி தான் இது நல்லா ஆயிலில் வதங்கணும். இதுலேருந்து நம்ம ஊற்றி இருக்கிற ஆயில் கூட செப்பரேட் ஆகி வந்திருக்கு பாருங்க. கிரீன் மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இந்த வதங்கிட்ட பிறகு நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி வச்ச கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ போடுறேன்னா 1.5 டீஸ்பூன் போடுறேன். இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இது ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் நம்ம கிரைண்ட் பண்ணியிருப்போம். இது போட்டதுமே என்ன ஒரு அரோமேட்டிக் ஸ்மெல் வருது. இப்போ பிரியாணி நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டர் தான் இருக்கும். நல்லா ஒரு அரோமேட்டிக் ஸ்மெல் வருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் கிரைண்ட் பண்ணி பிரியாணி செஞ்சு பாருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் அண்ட் பிரியாணிக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் போடுறேன். சிக்கன் போட்ட பிறகு கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கர்ட் ஊற்றிக்கிங்க. கர்டு இல்லைன்னா நீங்கள் ஒரு 2 டொமேட்டோ மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி போடலாம், நான் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி போட்டுங்க. நான் கர்டு போட்டிருக்கிறேன், அதனால டொமேட்டோ ஆட் பண்ணல. இப்போ நம்ம சிக்கன் குக் ஆகிறதுக்கு சால்ட் போட்டுக்கலாம். சிக்கன் பீசஸ் பெருசாக இருக்கிறதுனால நான் ஒரு 15 மினிட்ஸ் இதை க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். இந்த மசாலாவில் இந்த சிக்கன் நல்லா குக் ஆகணும். பார்க்கறதுக்கே கலர் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு. மஞ்சள் தூளும் போட்டிருக்கோம். கிரீன் மசாலா போடும்போதே நம்ம மஞ்சள் தூள் போட்டோம். கிரீன் மசாலா நல்லா ஃப்ரை ஆன பிறகு கரம் மசாலா ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ண கரம் மசாலா போட்டோம். சிக்கன் போட்டு உப்பு போட்டு தயிர் சொன்ன மாதிரி பீசஸ் பெருசாக இருக்கிறதுனால நான் 15 மினிட்ஸ் விடுறேன். க்ளோஸ் பண்ணி வைங்க. சிக்கன் போட்ட பிறகு ரைஸ் எடுத்து வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. நான் ஜீரா ரைஸ் எடுத்துருக்கேன். வீட்டில் எந்த ரைஸ் இருக்கோ அந்த ரைஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. சிக்கன் அதுக்குள்ளே குக் ஆகட்டும். நம்ம பிரியாணிக்கு சிக்கன் மசாலையில் போட்டு பாயில் பண்ணோம். இப்போ பாருங்க சூப்பராக பாயில் ஆயிடுச்சு. 15 மினிட்ஸ் டைமர் வச்சு விட்டேன். நல்லா பாயில் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் டேஸ்ட் பார்த்துங்க. இப்போ 1:2 ரேஷியோ தண்ணி ஊற்றிக்கலாம். ஒன் இஸ் டு 2 ரேஷியோ நம்ம தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ உப்பு காரம் நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். தண்ணி நல்லா பாயில் ஆகணும். நான் டேஸ்ட் பார்த்ததுல உப்பு காரம்லாம் எனக்கு கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். காரம் கம்மியாக இருந்தால் நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். நல்லா பாயில் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் நல்லா பாயில் ஆகணும். இப்போ நம்ம ஊற வச்சு வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணி வச்சுருக்க ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா பாயில் ஆன பிறகு ரைஸ் ஆட் பண்ணுங்க. நான் போட்டிருக்கிறது ஜீரா ரைஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரைஸ் போட்ட பிறகு இந்த மாதிரி பாயில் ஆகுது பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம லெமன் போட்டுக்கலாம். நான் 1 லெமன் எடுத்து வச்சுருக்கேன். இது வரைக்கும் ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு ரெசிபீஸும் நானே செய்து சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியப்படுத்துங்க. இதே மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது தொன்னே சிக்கன் பிரியாணி நம்ம எந்த மெத்தடில் செஞ்சுருக்கோமோ இதே மெத்தடு, இதே மசாலா வச்சு நீங்கள் மட்டன், நாட்டுக்கோழி, எக்கு, பன்னீர் இதெல்லாம் செய்யலாம். ஓகே, லெமன் போட்டு நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போது நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும் ஒரு 5 மினிட்ஸு.
அப்புறமா நம்ம சிம்மரில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது இன்னொரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இதுக்கு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 15 மினிட்ஸு சிம்மரில் வச்சுட்டு போகிறேன். சிம்மரில் வச்சா இது கரெக்டாக பிரியாணி ரெடி ஆகிடும். கீழே தவா வச்சுட்டு கூட நீங்கள் தம் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு இந்த மூடி இந்த கண்டெய்னர் கரெக்டாக இருக்கும். ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க. 15 மினிட்ஸ் டைமர் வச்சுட்டு நம்ம பிரியாணி பார்க்கலாம். பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நம்மளுக்கு சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊற்றி இருக்கிற தண்ணியிலேயே பிரியாணி கரெக்டாக குக் ஆகிட்டு இருக்கு. சிக்கனும் நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. பாருங்கள், தெரியுதுங்களா? நல்லா ஜூஸியாக நல்லா குக் ஆகிட்டு இருக்குது சிக்கனை. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் புதினா இலைகள், கொத்தமல்லி இலைகள் போட்டுக்கலாம். கர்நாடகா ஸ்டைலில் தொன்னே பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம தொன்னே பிரியாணி சர்வ் பண்ணிக்கலாம். தொன்னே கண்டெய்னர் இல்லைன்னு நான் இன்னைக்கு வாழை இலையில தான் சர்வ் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம தொன்னே பிரியாணி சர்வ் பண்ணிக்கலாம். சுட சுட தொன்னே பிரியாணி செய்து சாப்பிட்டு இதே மெத்தடில் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஆனியன் ரைத்தாவோடு சர்வ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொன்னே பிரியாணி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், சிக்கன் பாருங்கள், என்ன ஜூஸியாக சூப்பராக குக் ஆகிருக்கு. ஆனியன் ரைத்தாவோட சுட சுட கர்நாடகா ஸ்டைலில் நம்ம செய்துட்டோம். தொன்னே பிரியாணி சாப்பிட்டு பார்க்கலாம். பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செய்து சாப்பிட்டு நீங்களே எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். See you all in next video.